தமிழ்துறை வரலாறு. எம் துறையானது 1971ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் பொது தமிழாய் முகிழ்ந்தது. 1977இல் சிறப்பு தமிழாகவும், 2005இல் முதுகலையாகவும், 2023இல் தமிழ் உயராவி மையமாகவும் செயல்பட்டு வருகிறது. 2 பேராசிரியர்களோடு தொடங்கிய தமிழ்துறை 1972இல் 3ஆகவும், 1973இல் 4ஆகவும் விரிவடைந்து தற்போது 12 பேராசிரியர்களை கொண்டு திறம்பட செயலாற்றி வருகின்றது. 20 கருத்தரங்குகள், 20 பயிலரங்குகள், 42 சிறப்பு சொற்பொழிவுகள் துறையில் நடத்தப்பட்டுள்ளது. பொதுத்தமிழ் புத்தகம் 21, பிற புத்தகம் 9 வெளியிட்டுள்ளனர். கத்தார் ஆம்பல் தமிழ்ச் சங்கமும் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து நடத்திய உலக சாதனை பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. தற்போது ஆய்வு நெறியாளராக 5 பேராசிரியர்கள் 13 மாணவிகளை நெறிப்படுத்துகின்றனர். எம் துறை பேராசிரியர்கள் சிலர் வெளியிடங்களில் சிறப்பு சொற்பொழிவாளர்களாகவும் பாடத்திட்ட அமைப்பாளர்களாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இன்றும் எம் துறை சார்ந்த மாணவியர் பலர் தாம் பெற்ற கல்வியின் உயர்வால் கல்லூரி முதல்வராகவும், பேராசிரியர்களாகவும், ஆசிரியர்களாகவும், காவல்துறையிலும் பல மேலான பதவிகள் பெற்று சிறப்புற்று விளங்குகின்றனர். கல்வியில் பின்தங்கிய மாணவியர் தேர்ச்சி பெற தம் நேரத்தை ஒதுக்கி தனிக்கவனம் செலுத்தி முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டப்படுகிறது. வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய மன்றம், நாடக மன்றம் வழியாக மாணவிகளுக்கென கவிதை, கட்டுரை, நாடகம், சிறுகதை என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. மாணவிகளுக்கென இன்டர்ன்ஷிப் பயிற்சி, குறுகிய கால பயிற்சி, சுயதொழில் பயிற்சி மூலம் பயனடைந்து வருகிறார்கள். மாணவிகளை பல்வேறு போட்டிகளுக்கு அழைத்து சென்று பண பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார்கள். நாட்டுப்புற கலையான தேவராட்டம், தப்பாட்டம் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவிகள் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பரிசு பெற்றுள்ளனர். விளையாட்டுத் துறையிலும் முதலிடத்தை பெற்று வீராங்கனை என்ற தகுதியை மும்முறை பெற்று பிற விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார்கள். தமிழ்துறை பயின்ற பிறகு என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது என்றால், கல்லூரி பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஊடகத்தில் செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், எழுத்தாளர், நிபுணர், அரசு நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் என பல பணி வாய்ப்புகளும் இங்கு குவிந்துள்ளது. இந்த வாய்ப்புகள் மட்டுமின்றி எம் துறை நடத்தும் தேசிய அளவிலான பன்னாட்டு கருத்தரங்கம் மூலம் சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல நாடுகளில் சென்று பணிபுரியும் வாய்ப்பும் உள்ளது. இந்த வாய்ப்புகளை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமென்றால் எமது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி பெரியகுளம் தமிழ்துறையில் வந்து பயில்வீர், பயனடைவீர். நன்றி.